பாங்கான இந்த பயிலரங்கத்தை வரவேற்பு நல்கியிருக்கின்ற தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் அசாருதீன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் முகமது ரஃபீக் அவர்களே, மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் ரஃபீக் அவர்களே, எனக்கு முன்பாக நீண்டதொரு உரையை மனிதநேய மக்கள் கட்சி சந்தித்த போராட்ட வரலாற்றுகளை எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாமன்ற உறுப்பினருமான அன்புக்கினிய சகோதரர் யாக்கூப் அவர்களே, பயிலரங்கத்தில் நிறைவுரையாற்ற வருகிறது அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஊடக முகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்கினிய அண்ணன் வன்னியரசு அவர்களே, உரையாற்ற இருக்கின்றவர்களை அறிவாயிரம் ஏந்துகின்றவர்களாகவும் மாட்டுகின்ற ஒரு அரசியல் பாசறையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் எழுச்சியுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர், பெருமதிப்பிற்கும் பெரும்புக்குரிய பேராசிரியர் அவர்கள் அற்புதமான ஒரு தொலைநோக்காளராக தன்னுடைய பள்ளி படிப்புக்கு கல்லூரி படிப்புக்கு பின்பாக வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் வணிகவியல் துறை பேராசிரியராக 14 ஆண்டுகள் பணியாற்றி வந்தவர். இப்படி பணியாற்றி வருகின்ற அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மையினர் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை உள்வாங்கி அவர்களுக்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட வேண்டும் என்ற அவருடைய தனியாத தாகம்தான் 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமாக உருவாகிறது. இடையறாத போராட்டம், இடையறாத பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் 14 ஆண்டு கால அந்த பணி ஓய்வுக்கு பின்னால், விருப்ப ஓய்வுக்கு பின்னால் 2009ஆம் ஆண்டு மனிதநேய மக்கள் கட்சியை அவர் அரசியல் கட்சியாக கட்டி எழுப்புகிறார். காட்டாட்டு வெள்ளம் போன்று கட்டுக்கடங்காமல் புது வெள்ளமாக பாய்ந்து வருகின்ற இளைஞர் சக்தியை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றிட வேண்டும் என்ற அவருடைய தாகம், காந்திய மண்ணில் காந்தி அகிம்சை வழியில் இளைஞர்களை வார்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய தனியாத தாகம் மனிதநேய மக்கள் கட்சியாக அது உருவெடுத்து ஒரு அரசியல் சக்தியாக பரிணமிக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியுடைய பணிகள் தமிழ்நாட்டு மக்களால் ஊற்று பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலையில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக தங்களுடைய கட்சி பணியாற்றிட வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக இளைஞர்களை அறைகூவல் கொடுத்து அழைக்கிறார். இதோ கேட்பாற்று கிடக்கின்ற இந்த சடலங்களை சொந்த மண்ணில் இயற்கை பேரிடரால் அகதிகளாகி மாறிப்போனவர்களை அரவணைக்க வேண்டிய பணியை நாம் செய்திட வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற களத்தில் எங்கு நோக்கினும் கருஞ்சட்டை அணிந்திய மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தோழர்கள் அந்த பணியை மிக சிறப்பாக செய்து வந்தார். தலைநகர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இந்த பேரிடரை பார்ப்பதற்காக மறுமலை திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் பயணம் செய்த போது
கருப்பு சீருடைய இந்த பணியை செய்கின்றவர்களை பார்த்து பிரமிக்கிறார். அவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று உள்வாங்கி மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் வாரையடாக இருக்கின்ற சங்கொலியில் ஒரு கடிதத்தை தீட்டுகிறார். ஆழிப்பேரலை எதிர்கொண்ட விதம், அதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞருடைய அந்த மகத்தான மனிதநேய பணியை பற்றி சுட்டிக்காட்டுகிறார். ஆக மனிதநேய மக்கள் கட்சிக்கான அந்த சொல்லாடலை அது பிரசவிப்பதற்கு முன்பாக அந்த பெயரை கருவிலேயே சூட்டிய பெருமை மறுமலை திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோ அவர்களுக்கு உண்டு. 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரலை, அதற்கு பின்பாக இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றவர்களுக்கு, பாதிப்பு ஏற்படுகின்றவர்களுக்கு குருதிக்கொடை வழங்கிட வேண்டும் என்று இரத்த தான முகாமை உருவாக்குகிறது மனிதநேய மக்கள் கட்சி. அதே போன்றுதான் இன்றைக்கு ஏறக்குறை 200க்கும் மேற்பட்ட அவசர கால ஆம்புலன்ஸ் பணிகளை நிறைவாக செய்து கொண்டு வருகிறது. 2021-22ஆம் ஆண்டுகளில் கண்ணுக்கு தெரியாத உயிர்கொல்லி கொரோனா வைரஸ் கிருமி மனிதகுலத்தின் மீது நடத்திய அந்த மாபெரும் யுத்தத்தின் போது பெருவாரியான மக்கள் துயர மரணத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டும் இறக்கவில்லை, இந்துக்கள் இறக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இறக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்துக்களுக்கு கட்சி வைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்துக்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் சடங்கு சம்பிரதாயங்களை எடுத்துச் சொல்லி இறந்து போன சகோதரர்களை நல்லடக்கம் செய்வதற்கு கூட நாதியட்டு சுடுகாடுகளில் பிணங்கள் நாதியட்டு கிடந்த போது அதை தமிழ்நாடு முழுவதும் நல்லடக்கம் செய்த ஒரு மாபெரும் இயக்கமாக மனிதநேய மக்கள் கட்சி திகழ்ந்தது என்பதை தமிழ்நாடு மக்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றார்கள். அதில் ஒருவர் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமல்லபுரம் பேரூராட்சியுடைய பேரூராட்சி மன்றத்துடைய முதல் உறுப்பினராக 1996ஆம் ஆண்டு நான் பேரூராட்சி மன்ற தலைவராக குடை சின்னத்தில் வெற்றி பெற்ற போது முதல் குடை சின்னத்தில் வெற்றி பெற்ற சகோதரியாக அக்கா கௌரி அவர்கள் அந்த கொரோனா பெருந்தொற்றில் மறைந்த போது ஊர் கட்டுப்பாடு விதித்தார்கள், ஊருக்குள் சடலத்தை கொண்டு வரக்கூடாது என்று. நான் வெளியில் இருக்கிறேன். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி அந்த பணியை தன் தோள் மேல் சுமந்து, பெரிய ஜமம், பெரிய சுற்றங்கள் இருக்கிறது, சொந்தங்கள் இருக்கிறது, பந்தங்கள் இருக்கிறது, இந்து மதத்திற்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லுகின்ற அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் எடுத்து அடக்கம் செய்வதற்கு எவரும் நாதியற்றிருந்த போது மருத்துவமனையிலிருந்து அந்த உடலை பெற்று வந்து நல்லடக்கம் செய்த பெருமை மனிதநேய மக்கள் கட்சிக்கு உண்டு என்பதை நாங்கள் மறக்கவில்லை. எனவே இது போன்ற ஒரு மகத்தான பணிகளை மனிதநேய மக்கள் கட்சி செய்ததன் மூலமாக நாட்டின் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்து இடமில்லை. அந்த மகத்தான பணியை மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஐயா ஜவஹர்லால் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அமைப்புக்கு உத்தரவுகளை பிறப்பித்து அந்த பணிகளை செவ்வனை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த பணியை ஆங்காங்கே இருக்கின்ற இயக்கத்தோழர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மண்ணில் நன்றாக ஆழமாக கால் ஊன்றிட வேண்டும் என்ற விருப்பம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவருக்குமே உண்டு. எனவே இந்த பாசறை என்பது ஒரு அரசியல் பயிலரங்கமாக எப்படி நாம் பணியாற்றிட வேண்டும், நாம் கடந்து வந்த பாதை என்ன, நாம் இப்ப இருக்கின்ற நிலைமை என்ன, நாம் அடுத்து செல்ல வேண்டிய கூடிய பாதை தூரம் என்ன என்பதை அளவீடு செய்கின்ற ஒரு பயிற்சி பாசறையாக, ஒரு பயிலரங்கமாக அண்ணன் யாக்கூப் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் துவக்கத்தில் சொன்னதை போன்று
ஒரு அறிவார்ந்த சமூகமாக இந்த சமூகம் வந்திட வேண்டும் என்ற விருப்பத்தை ஐயா பேராசிரியர் அவர்கள் தொலைநோக்கு எண்ணத்தோடு அதை பார்த்துக் கொண்டு வருகிறார். அவருடன் பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். இதே தாம்பரத்தில் கூட பேசுகின்ற போது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான கூட்டத்தில் பேசுகின்ற போது கூட அவருக்கு முன்பாக பேசுகின்ற இளைஞர்கள் ஆவேசத்தில் சில வார்த்தைகளை உச்சரித்த போது அவரை தடுத்து நிறுத்தி இப்படி பேசக்கூடாது என்று கண்டிக்கின்ற அந்த வல்லமையை பல மேடைகளில் நான் பார்த்திருக்கின்றேன். எனவே ஒரு அரசியல் வார்த்தை என்பது இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை பேராசிரியர் அவர்கள் செவ்வனை செய்து கொண்டு வருகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. மனிதநேய மக்கள் கட்சி என்பது ஒரு இஸ்லாமிய கட்சி மட்டுமல்ல, இஸ்லாமியமான கட்சி மட்டுமல்ல. இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் சொன்னதை போன்று பேரிடர் காலங்களில் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பணியாற்றவில்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமாக பணியாற்றினார்கள். குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்ட போது இஸ்லாமியர்கள் வரிசையில் நின்று குருதி கொடை வழங்கினார்கள். நான் கூட பல மேடைகளில் பேசினேன். குஜராத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பூகம்பத்தில் இடிபாடுகளில் சிக்கி கடந்து மருத்துவமனையில் ரத்தத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்த போது மதம் பார்க்கவில்லை, ஜாதி பார்க்கவில்லை, இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று இஸ்லாமியர்கள் வரிசை கட்டி குருதி கொடை தந்தார்கள் என்று சொன்னால் இந்த பூகம்பம் ஒரு நாள் அல்ல, இது எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா ஊருக்கும் வரட்டும் என்று நான் பேசியிருக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி என்பது ஒரு இஸ்லாமிய அமைப்பாக அது பரிணமிக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். அது வரலாற்றின் பக்கங்களில் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு காலகட்டத்தில் ஹைதர் அலி செய்தார், திப்பு சுல்தான் செய்தார் என்பது வரலாறு. காஞ்சிபுரத்தில் சங்கரமடத்தில் அப்போது இருந்த பெரியவர் சரஸ்வதி சாமிகள் செய்தார் என்பது, சொன்னார் என்பது செய்திகளாக இருக்கிறது. சங்கரமடத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற பள்ளிவாசலில் இருந்து 5 வேளை தொழுகையின் போது ஒலிக்கின்ற பாங்கு தங்களுடைய ஆழ்நிலை உறக்கத்தை தடுக்கிறது என்று சொல்லி பெரியவரிடம் குறையாக போய் சொல்லுகிறார்கள். அந்த ஒலிபெருக்கி எடுக்க சொல்லுங்கள், அல்லது உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பள்ளிவாசலை அப்புறப்படுத்த சொல்லுங்கள் என்று சொன்ன போது பெரியவர் சொன்னதாக சொல்லுவார்கள். என்ன சொன்னார் என்று சொன்னால், ஒரு சன்னியாசியாக இருக்கின்ற, ஒரு மதத்தின் தலைவனாக இருக்கின்ற நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என்னுடைய கடமைகளை நான் நாள்தோறும் செய்திட வேண்டும். வயது மூப்பின் காரணமாக என்னால் இயல்பாக அந்த பணிகளை செய்துவிட முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் என்னை எழுப்பிவிட நீங்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய காலை பிரம்ம முகூர்த்த கடமையை நான் செய்வதற்கான அழைப்பை, அந்த வேக்கப்பால் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழைப்பு மணியை நான் பள்ளிவாசலில் அந்த பாங்கின் மூலமாகத்தான் பெற்று என்னுடைய அனுதின பணிகளை செய்கிறேன் என்று சொன்னால், அந்த பள்ளிவாசல் எனக்கு அருகாமையிலே இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த மகத்தான செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது காலத்தின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதை போன்ற பணிதான் மனிதநேய மக்கள் கட்சி. மாமல்லபுரத்தில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கின்ற அருள்மிகு தலசேன பெருமாள் கோவில் 63வது கோயில், 108 திவ்ய தேசங்களில் 63வது கோயில். அதை அப்போதைய மத்திய அரசு, ஒன்றிய அரசு கையகப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தது. தொல்லியல் துறை அதை எடுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வழிபாடு மறுக்கப்படுகிறது. அங்கே வௌவால்களும் எட்டுக்கால் பூச்சிகளும் கூடு கட்டி இருக்க வேண்டும், அப்படி ஒரு பழமையை அவர்கள் விரும்புவார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று போராட்ட களத்தை நாங்கள் அமைத்தோம். மாமல்லபுரம் மக்கள் வாழ்வுரிமை மீட்புக் குழுவை அமைத்தோம். அந்த போராட்ட களம் தொடர்ந்து ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர் போராட்டமாக நாங்கள் நடத்தி வந்தோம். ஒரு போராட்டம் தொடர் முழக்க போராட்டம். அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்திட வேண்டும் என்ற விருப்பம் போராட்ட குழுவுக்கு வந்தது. அப்படி என்று சொன்னால்
அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பக்கமே வரவில்லை. காங்கிரஸ் கட்சி ஒன்றியத்தில் ஆளுகிறது, அவர்கள் வர முடியாது. ஆக மத்தியிலும் மாநிலத்திலும் இல்லாத இந்த ஆட்சியில் இல்லாதவர்களை அழைக்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் களம் அமைத்த போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற சார்பில் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் தனியாகவும் போராட்டம் நடத்தினார். அவருடைய பிரதிநிதியாக அப்போது பொருளாளராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவன தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தலைவர் தொல் திருமாவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பங்கேற்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே ரங்கராஜன் பங்கேற்றார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இலா கணேசன் பங்கேற்றார் அந்த போராட்டத்தில். இவர்கள் அனைவருமே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதை ஒரு பதிவாக வைத்துக் கொள்வோம். இதில் இந்து மதத்தை சாராத ஒருவர் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நான் விருப்பத்தை சொன்ன போது மறுபேதும் சொல்லாமல் என் மீது நம்பிக்கை வைத்து அந்த போராட்டத்தில் பங்கேற்றது மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் பங்கேற்றார். போராட்டத்தில் தொடர் முழக்கங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் அறைகூவல் விடுகிறார்கள். இறுதியாக தொலைக்காட்சியிலும் பத்திரிகையாளர்களும் கை உயர்த்தி நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு புகைப்படம் தேவைப்படுகிறது. புகைப்படத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் யார் யார் நின்றார்கள் என்று சொன்னால் இலா கணேசன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அடுத்த இடத்தில் நின்றது பேராசிரியர் நம்முடைய ஐயா ஜவஹர்லால் அவர்கள், அதற்கிடத்தில் நின்றவர் அண்ணன் தலைவர் திருமா அவர்கள், அதற்கு முன்பாக மறுமலை திமுகவுடைய பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்கள், இப்படியாக வரிசையாக நிற்கப்பட்டது. போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக நடைபெற்றது. இறுதி வெற்றியை நாங்கள் பெற்றோம் என்பதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் ஒன்று, இதில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால் பேராசிரியர் அவர்களுக்கு கடுமையான நிந்தனைகளும் பேராசிரியர் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களும் தமிழ்நாடு முழுவதும் ஏனைய சகோதர இயக்கங்களால் உருவாக்கப்பட்டது. போராட்டத்தில் பங்கேற்றது பிரச்சனை இல்லை, இலா கணேசனுடைய கையை உயர்த்தி அப்படி பண்ணிருக்கலாம் என்று கேள்வி கணக்கில் எழுப்பப்பட்டது. அதற்கு பின்பாக தலைமைச் செயலாளர் சந்தித்து நாங்கள் மனு கொடுக்க வேண்டும். எங்களுடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவர், அவரிடம் நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் யாரிடம் சென்றோம்? பேராசிரியரிடம் தான் சென்றோம். தலைமைச் செயலாளரிடம் அனுமதி பெற்று தாருங்கள் என்று சொன்ன போது அதற்கு அனுமதியும் பெற்று தந்து தலைமைச் செயலாளர் சந்தித்து கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுத்தோம். சில நாட்கள் கழித்து மீண்டும் பேராசிரியர் சந்திக்கின்ற போது மனச்சோர்வு என்று சொல்ல முடியாது, காயங்களால் அவர் நின்று கொண்டிருக்கிறார். கடுமையான கண்டனங்கள் என்ற அந்த காயங்களால். என்ன தோழர், போராட்டத்தில் வந்தோம், நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, ஆனா நான் கடுமையான கண்டனத்திற்கு எங்களுடைய சகோதரர்களால் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன போது நான் பேராசிரியர் உரிமையுடன் சொன்னேன், பேராசிரியர் அவர்களே, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி இந்துக்களுடைய புனித ஸ்தலம் காசி ராமேஸ்வரம் என்று சொல்வார்கள். ராமேஸ்வரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் இந்துக்களுடைய புனித பூமியில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை இஸ்லாமியர் என்று யாரும் தேர்வு செய்யவில்லை, மாறாக நீங்கள் மதச்சார்பற்ற அமைப்பு அடையாளத்துடைய தலைவராக அனைவருக்குமான தலைவராக இருப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கை நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீர்கள் என்று சொன்னேன். இது வருங்காலத்தில் இன்று இல்லாவிட்டாலும் நாளை, நாளை இல்லாவிட்டாலும் நாளை மறுநாள் வரலாற்றில் எழுதப்படுகின்ற போது இன்றைக்கு இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு ஆபத்து ஏற்படுகிறது, இன்றைக்கு சிறுபான்மை வழிபாட்டு தலங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. ஆனால் இப்படி ஏற்படுகின்ற போது ஒரு இஸ்லாமியன் ஒரு இந்து கோயிலுக்காக போராட்டம் நடத்தினார்களா என்ற கேள்வி வருகின்ற போது இதோ மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாமல்லபுரம் அருள்மிகு தலசீன பெருமாள் கோயிலுக்காக போராடி அதை மீட்டுக் கொடுத்த கடமையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் என்பது வரலாறு என்பதை நான் பதிவு செய்தேன். நான் தனிப்பட்ட முறையில் பல்வேறு வழக்குகளில் ஆட்பட்ட போது கூட ஏறக்குறைய 7 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது.
நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் எப்போது வருகிறது என்று சொன்னால் என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இனி வெளிநாடு செல்ல முடியாது. நான் இதை அறியாமல் ஏற்கனவே 32 வழக்குகள் இருக்கிறது. 25 வழக்குகள் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒட்டுமொத்த போராட்ட வழக்குகள் ரத்து செய்த போது ஏறக்குறைய 5000 வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டதில் 25 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆனால் 7 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதில் 2 வழக்குகள் மனிதநேய மக்கள் கட்சியுடன் இணைந்து போராடிய குடியுரிமை திருத்த சட்ட வழக்குகள். மீண்டும் யாரிடம் போவேன்? பேராசிரியரிடம் போனோம். அவர் திரும்ப திரும்ப பார்க்கிறாரு. தோழர் உன் பேர் அதில் இல்ல தோழர் அப்படின்றார். இல்ல பேராசிரியர் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு இப்ப இதுல இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கத்துடைய உறுதுணை இல்லாமல் இது செய்துவிட முடியாது. 7 வழக்கில் ஒரு வழக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம், இன்னொரு இனப்படுகொலை செய்த சிங்கள அரசில் இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடத்தக்கூடாது இங்கிலாந்து என்று சொல்லி மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி நடத்திய போராட்டத்தில் நான் பங்கேற்றேன். ஆனா A1 நான் தான். திருமுருகன் மே 17 இயக்கத்தின் எந்த வழக்குகளும் திரும்ப பெறக்கூடாது என்று மேலே இருந்து வந்த உத்தரவின் காரணமாக அது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே அந்த வழக்கு திரும்ப பெற முடியாத ஒரு சூழல். அடுத்ததாக முல்லை பெரியார் டேம் 999 திரைப்படம் அடித்து உடைத்ததற்காக அது ப்ராப்பர்ட்டி டேமேஜ், அந்த தியேட்டரை உடைஞ்சதால ப்ராப்பர்ட்டி டேமேஜ், நாங்கள் பணம் கட்டி தான் பெயில் இருந்து வெளியே வரும். அந்த வழக்கு. இப்படி இந்த 7 கல்பாக்கம் மடுகொலை போராட்டம். ஆமா, சிறையில் இருக்கும்போது நீங்க பாத்தீங்க அண்ணன் சமாதன் அவர்கள். அப்ப இந்த வழக்குகள்லாம் என்ன பண்றது போது முதலமைச்சரிடம் இது எப்படி போறதுன்னு புரியாம இருக்கும்போது பேராசிரியரிடம் இந்த வழக்குகளை கொஞ்சம் திரும்ப பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும் பேராசிரியர் சொல்லிட்டு தான் வந்தேன். கடந்த சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்கின்ற போது காவல்துறை மானிய கோரிக்கை வருகின்ற போது என் பொருட்டு நான் சொன்னதை நினைவில் வைத்துக் கொண்டு பேராசிரியர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பாபநாச சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள் சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கையில் முதலமைச்சருக்கு பேசுகின்ற போது சொன்னார், இது போன்ற வழக்குகளின் காரணமாக பாதிப்பில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மனித மக்கள் கட்சிய பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களும் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் பச்சை தமிழர் கட்சியுடைய உதயகுமார் போன்றவர்கள் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு புதுப்பிக்க முடியாத சூழல் இருக்கிறது என்று பேசி முடித்த 1 மணி நேரத்தில் சிஎம்ஓ அலுவலகத்திலிருந்து என்னை அழைத்தார்கள். என்ன பிரச்சனை சட்டமன்றத்தில் வந்துருச்சு, என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து இந்த வழக்குகள் குறித்த பின்னணியை பெற்று தனி அதிகாரியை நியமித்து அந்த 7 வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டது முடிக்கப்பட்டது என்று சொன்னால், நான் கடந்த வருடம் 2 நாடுகளுக்கு மலேசியாவுக்கும் வியட்நாமுக்கு சென்று வந்தேன் என்று சொன்னால் அது பேராசிரியர் செய்த அது மாபெரும் கடமையின் காரணமாக என்னால் செல்ல முடிந்தது என்பதை நான் பதிவு செய்வதற்கான காரணம் மனித மக்கள் கட்சி முஸ்லிம்கான கட்சி அல்ல, அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சி என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே இந்த இயக்கம் இன்னும் வளர வேண்டும். இந்த இயக்கத்துடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான ஆதரவு ஜனநாயக சக்தியை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். யார் ஆதரவு சக்தி, யார் எதிர்ப்பானவர்கள் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நாம் நின்றிட வேண்டும். அதைதான் குணங்குடி அனிபா அவர்கள் சொன்னது. பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்காதவனை நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னது. மறுமலை சிராத முன்னேற்ற பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் தான் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய நினைவுகள் முற்றாக துடைக்கப்பட்ட போது அவர் குறித்த ஒரு மிகப்பெரிய ஆவணத்தை ஏற்பாடு செய்து அப்போதைய ஒன்றிய அரசிடம் கொடுத்து கன்னியாகுமரிக்கு காகிதம் இல்லத்தவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தபால் தலையை வெளியிட வைத்த பெருமை மறுமலை திமுகவுக்கும் எங்கள் தலைவர் வைகோவிற்கு உண்டு என்பதை பதிவு செய்ய வேண்டிய கடமை என்னுடைய கடமை. அதே போன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் ராணுவத்தில் இருக்கின்ற
இஸ்லாமிய ஜவான்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இது அறிந்த மாத்திரத்தில் ஒன்றிய அரசிடம் இந்த பிரச்சனையை கொண்டு சென்று இன்றைக்கு வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமிய ஜவான்கள் ராணுவ வீரர்கள் தொழுகை செய்ய முடியும் என்று சொன்னால் அதை கேட்டு பெறுகின்ற இடத்தில் ஒரு ஆதரவு ஜனநாயக சக்தியாக மறுமலை திமுக எங்கள் தலைவர் வைகோ இருந்தார் என்பதை இதயத்தில் ஏந்துங்கள். குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது. 2 அவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் துவக்க நிலையிலேயே அது இப்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கின்ற யோகி ஆதித்யநாத் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அவர் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போது அதை துவக்க நிலையை எதிர்த்த பெருமை மறுமலை திமுக தலைவர் வைகோ அவர்களுக்கு உண்டு. துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் அவர்கள் நினைவூட்டினாரே, அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கையேற நிலையில் எல்லோரும் இருந்த போது அந்த பாராளுமன்றத்தில் கூடிய போது தலைவர் வைகோ அவர்கள் மட்டும்தான் புயலென உள்ளே போந்து அந்த பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகள் இன்றைக்கும் காலக்கல்வெட்டுகளாக அந்த நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இடித்தது பாபர் மசூதி அல்ல, நீங்கள் இடித்தது இந்தியாவுடைய மதச்சார்பின்மை. நீங்கள் இடித்தது பாபர் மசூதி அல்ல, இந்தியாவுடைய இறையாண்மை நீங்கள் இடித்தீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி வைத்து நாடாளுமன்றத்தை திகைக்க வைத்த பெருமை மறுமலை திமுகவுக்கு உண்டு, தலைவர் வைகோ அவர்களுக்கு உண்டு. எனவே உங்களுக்கான ஆதரவு ஜனநாயக சக்தியை அடையாளம் காண வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஜீவாத உரிமைகள், தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடுகள், தமிழ்நாட்டில் திராவிட இயக்க சிந்தனைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது. சமூக நீதி என்பது பிரிவினைவாதம் அல்ல. சமூக நீதி என்பது நம்முடைய பிறப்புரிமை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எப்படி புறக்கணிக்கப்படுகிறோம், ஏன் இந்த உரிமை நமக்காக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை யாக்கூப் அவர்கள் சொன்னதை போன்று நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக அகிம்சை வழி அறவழி போராட்டத்தை மேற்கொண்டார். விடுதலை பெற்ற இந்தியாவில் அவரை 6 மாதம் கூட வைத்து பார்க்கவில்லை. பாவிகள் கொன்று ஒழித்தார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. கோட்சே நீதிமன்றத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசுகிறார். ஏன் நான் காந்தியை கொண்டேன் என்பதற்கான காரணங்களை அவன் அடுக்குகிறான். காந்தி இந்தியாவுக்கான தேசபிதாவாக ஒருபோதும் இருக்க முடியாது. அவர் பாகிஸ்தானத்தின் இஸ்லாமியர்களுடைய தேசபிதாவாகத்தான் இருக்க முடியும். அவர் இஸ்லாமிய நலனுக்காக மட்டுமே போராடினார், இந்துக்களுடைய உரிமைகளை மறுதளித்தார் என்ற குற்றச்சாட்டை அவன் பதிவு செய்கிறான். ஆனால் அன்பின் தோழர்களே, ஒரு வரலாற்று மாற்றத்துக்கு அணியமாக விலகிக் கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறை வீரர்களை ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். உலக நாடுகள் விடுதலைக்காக போராட்ட களத்தில் வருகிறது. 1917ஆம் ஆண்டு ஜார்மனியுடைய கொடுங்கோமையிலிருந்து ரஷ்யா லெனின் தலைமையில் விடுதலை அடைகிறது. விடுதலை அடைந்த ரஷ்யாவுடைய முதல் அதிபராக, முதல் ஆட்சியாளராக லெனின் தான் பொறுப்பேற்றார். சீனத்தில் சியாங்கே ஷேக்கினுடைய தலைமையில் அந்த சர்வதிகார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து நெடுமயத்தை மேற்கொண்டவன் பெயர் மாவோ. விடுதலைக்கு பின்னால் மாவோ தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார். சன்யாசன் அதே போர் வியட்நாமில், தென்னாப்பிரிக்காவில், இப்படி ஒவ்வொரு போராட்டங்களை நாம் எடுக்கின்ற போது தைவான் விடுதலைக்காக போராடினார். அவர் சன்யாசன் அதிபராக வருகிறார். வியட்நாம் விடுதலைக்காக போராடினார் ஓசிமின். விடுதலைக்கு பின்னர் அவர்தான் ஆட்சிக்கு தலைமை ஏற்கிறார். 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலா ஆட்சிக்கு வருகிறார். யாசர் அரஃபத் யூதர்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தில், இனமீட்பு போராட்டத்தில் பங்கேற்றார். விடுதலைக்கு பின்பாக இடைக்கால அரசுக்கு யாசர் அரஃபத் அந்த ஆட்சிக்கு தலைமை ஏற்கிறார். காலத்தின் கன்னத்தில் விழுந்த கண்ணீர் துளிகளை போன்று அமெரிக்காவின் பக்கத்தில் இருக்கின்ற கீபாவின் விடுதலைக்கு பிடல் காஸ்ட்ரோவும் சேகோராவும் போராடினார்கள். போராட்டத்திற்கு பின்னால் பிடல் காஸ்ட்ரோ தான் கீபாவுடைய விடுதலைக்கு அந்த தலைவராக பொறுப்பேற்கிறார். இந்த வரிசையில் இந்தியாவுடைய விடுதலைக்காக தலைமையேற்ற பொறுப்பை தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் இருக்கிறார். வாகனி எம்மான் இந்த வையத்தின் நாட்டில் எல்லாம் தாழ்விட்டு வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பாழ்பட்டு போனதாமன் மரவும் தேசம் தன்னை
வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா அவர்கள் விடுதலை அடைந்த போது அவர் எங்கே இருந்தார் என்று சொன்னால் கல்கத்தா வீதிகளில் மகாலியில் எங்கே இஸ்லாமியர்களின் வீடுகளில் அவர் அமர்ந்து அவர்கள் ஆறுதலாக நின்று கொண்டிருந்தார். பிரதமராக யார் பொறுப்பேற்க போகிறார்? இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது. பல நூற்றாண்டுகள் அடிமைப்பட்டிருந்த இந்தியா விடுதலை பெற்றிருக்கிறது. யார் தலைவர் பொறுப்பை ஏற்கப் போகிறார் ஆட்சி பொறுப்புக்கு என்று எல்லோரும் கனவு கண்டிருந்தது நாட்டின் தேசபதா மகாத்மா காந்தி அவர்களுக்கு. அவர் அந்த பொறுப்பை ஏற்காமல் தன் உடன் பயணித்த ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்தியாவுடைய முதல் பிரதமராக ஆக்கிய பெருமை காந்திக்கு உண்டு. அந்த காந்தியை தான் இவர்கள் படுகொலை செய்திருக்கிறார். எனவே காந்தியை உள்வாங்குங்கள், காந்தியை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். ஏதென்ஸில், கிரேக்கத்தில், எகிப்தில் நீ ஆட்சியாளராக வர வேண்டும் என்று சொன்னால் சாக்ரட்டிஸை பற்றி அறிந்து கொள்ள முடியாதவன் அந்த மண்ணின் அரசியல்வாதியாகவோ ஆட்சியாளராக வர முடியாது. கார்ல் மார்க்சுடைய தத்துவங்களை உள்வாங்க முடியாதவன் பொது உடைமை நாடுகளில் ஆட்சியாளராக பரிணமிக்க முடியாது. கன்ஃபூசியஸின் தத்துவங்களை உள்வாங்காதவன் சீனத்தின் அதிபராக அரசியல் ஆட்சி பொறுப்பில் வர முடியாது. அதே போன்றுதான் இந்தியாவில் தந்தை காந்தி அவர்களையும் அரசியல் சாசனத்தின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் பகுத்தறிவிப்பவன் தந்தை பெரியார் அவர்களையும் உள்வாங்காதவன் அவன் ஆட்சி பொறுப்பல்ல, சாதாரண குடிமகனாக கூட இருப்பதற்கு தகுதியில்லாதவன் என்பதை நீங்கள் மனதில் ஏற்றுங்கள். இன்றைக்கு தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்படுகிறது. ஒரு நடிகர் பேசுகிறார். அவர் அரசியல் கட்சி தலைவராக நான் பார்க்கவில்லை, அவர் நடிகர் தான். நடிகர் எப்படி பேசுவாரு? யார் கதை வசனம் எழுதி கொடுக்கிறாங்களோ வசனம் எழுதி கொடுக்கிறது அவர் பேசுவார். அப்ப அந்த நடிகருக்கு, நடிகர் சீமானுக்கு வசனம் எழுதி கொடுத்தவர் யாரோ ஒருத்தர். அவர் யாருன்னா பிஜேபி காரங்க எல்லாம் தெரியும். பேசியது அவர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தந்தை பெரியார் அவர்களை இழித்தும் பழித்தும் பேசிக் கொண்டு வருகிறார். ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை, ஏன் எதிர்த்தாக்குதல் நடத்தவில்லை என்று கேள்விகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஒன்னும் பெரியாராக்கிடக் கூடாது என்ற ஒரு அடக்க உணர்வு தான். தந்தை பெரியாருடைய தலைமானாக்கன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் போர்களத்து வாழ்வீச்சோ பொன்மலையின் தூரலோ பூவண்டு வாய்த்திறந்து போருக்கு அழைக்கின்றதோ, கிழக்கின் புன்னகையோ கேள்வியில் சேவரமோ வார்த்தைகளின் படையெடுப்போ வாதங்களின் புது தீர்ப்போ நாவினால் கூட இந்த மண்ணில் விளக்கேற்ற முடியும் என்பதை நானும் நிரூபித்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறப்பு குறித்து ஒருவன் தரைக்குறவாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அவர் வீட்டு முற்றத்திலேயே அவர் பிறப்பை பற்றி எழுதி வைத்தார். தம்பிமார்கள் கொதித்தார்கள், தொண்டர்கள் வீதிக்கு வந்தார்கள். ஆனால் அண்ணாவிடம் குமுறிய போது அண்ணா அடக்கத்தோடு சொன்னார், அவ எழுதி வச்சத பகல்ல தானே ஜனங்க படிக்கிறாங்க, அவ எழுதி வச்சதை இரவலும் அந்த வழியில போறவங்க படிக்கணும். எனவே அந்த எழுத்து, அந்த சுவர் எழுத்துக்கு பக்கத்துல அப்ப மின்சார விளக்கு பெருசா இல்லைன்ற காரணத்தினால ஒரு ராந்தல் விளக்கை கட்டி வைங்கள், இரவில் அந்த பக்கமாக போகின்றவர்களும் படிக்கட்டும், என்னை பற்றியும் இந்த கீழ்த்தரமான மனிதனை பற்றியும் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்ன மனிதாபிமானி அண்ணா அவர்கள். ராந்தல் கட்டப்பட்டது. இனிய தோழர்களே, 2 நாட்களில் அந்த சுவர் எழுத்தை எழுதியவனே அழித்தான் என்பது செய்தி. அதே போன்றுதான் தந்தை பெரியார் குறித்து இவர் பேசிக் கொண்டு வருகிறார். 1970ஆம் ஆண்டு ஐநா மன்றத்தின் யுனெஸ்கோ அமைப்பு கல்வி, பண்பாடு, கலாச்சாரம் போன்ற இந்த அமைப்புகளை நிர்வகிக்கின்ற யுனெஸ்கோ அமைப்பு தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், புத்துலகின் சிற்பி, பழமைகளை ஒழிக்கின்ற ஒரு தலைவராக பரிணமித்திருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய விருதை வழங்குகிறோம் என்று ஒரு மிகப்பெரிய பாராட்டு பட்டயத்தை யுனெஸ்கோ அமைப்பு வழங்கியிருக்கிறது என்று சொன்னால், அந்த பகுத்தறிவு பதகம் தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு மேடைகளில் பேசுவது உண்டு. ஊண்டி வரும் தடிசு நடுக்கக்கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கம் இல்லை, தோன்ற வரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கம் இல்லை, வான் தமிழும் வெண்மேக தாடி ஆடும் வளமான சிந்தனைக்கு ஒரு ஆட்டம் இல்லை, ஆண்டமிழ்ந்த பெரியாருக்கு பெரியார் ஐயா தந்தை பெரியாருடைய
முகத்தில் இருக்கின்ற அந்த வெண்தாண்டில் இருக்கின்ற ஒரு மயிருக்கு கூட நடிகர் சீமான் இணையாக மாட்டான் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த முகத்தில் இருக்கிற ஒரு மயிலாவது கூட இவன் தகுதி இல்லாதவன், அவனை பெரிதாகப்படுத்துவதில் பேசுவதற்கு நாம் முன்வரக்கூடாது என்ற உணர்வோடுதான் நாம் களத்தில் நிற்கிறோம். அவரை பற்றிய உணர்வு தெரிந்துவிட்டது. அவர் இடதுசாரி சிந்தனையிலிருந்து வலதுசாரி சிந்தனைக்கு போய்விட்டார். அவர் வலதுசாரி என்பதை அவர் தன்னை நிரூபித்து விட்டார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் அதைதான் காட்டியிருக்கிறார். ஏற்கனவே அவர் பெற்ற வாக்குகள் என்ன என்பதை அளவிற்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வாக்குகள் பெற்ற வாக்குகள் எவ்வளவு, இது இரண்டும் கூட்டினால் இப்பொழுது சீமான் பெற்றிருக்கின்ற வாக்கு ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் வெள்ளிடை மறையாக அவர் எவ்வளவுதான் தன்னை மறைத்துக் கொண்டாலும் அவர் பிஜேபி என்பதை மறக்க முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனிய தோழர்களே, பயிற்சி பாசறை என்பது இன்னும் கூர்த்திட்டப்பட வேண்டும். இந்த கூர்த்திட்டப்படுகின்ற அணியில் பங்கேற்கின்ற வீரர்களுக்கு இன்னும் சிறப்பான பயிலரங்களை ஒரு நாள் முழுவதும் நடத்திட வேண்டும் அல்லது 2 நாட்கள் நடத்திட வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற சார்பில் முதல் பயிற்சி பாசறையை 1998ஆம் ஆண்டு நீலாங்கரையில் 3 நாட்கள் நாங்கள் நடத்தினோம். தலை சிறந்த சிந்தனையாளர் வந்தார். 3 நாளும் பயிற்சி பாசறை பங்கேற்கின்றவர்கள் வீட்டுக்கு போக முடியாது. அவர் உணவு அங்கேயே வழங்கப்படும், தங்குவதற்கான அனைத்தும் அங்கே ஏற்பாடு செய்யப்படும். இப்போது நீங்கள் அமைதியாக பார்ப்பது போல் உட்கார்ந்திருக்க முடியாது. ஒவ்வொருவர் பேசுவதற்கும் நீங்கள் குறிப்பெடுத்திட வேண்டும். குறிப்பெடுத்ததற்கு பின்னால் பேசி முடித்தவர் உங்களிடம் கேள்விகளை கேட்பார். கேள்விகளை கேட்டு நீங்கள் பதில் தருவதில் பொறுத்து நீங்கள் எவ்வளவு உள்வாங்கி இருக்கு என்பதை புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் கேள்விகளை, எதிர்கேள்விகளை தொடுக்கலாம். அதற்கு வந்திருக்கின்ற ஆளுமைகள் பதில் சொல்ல வேண்டும். அதை போன்ற ஒரு பாசறையை மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பேராசிரியருடைய ஒப்புதலின் பேரில் அண்ணன் யாக்கூப் அவர்கள் குறைந்தபட்சம் 2 நாட்கள் சனி ஞாயிறு அதை ஏற்பாடு செய்திட வேண்டும். பாசறையில் பங்கேற்கின்றவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட வேண்டும். காலையில் 2, பிற்பகலில் 2 என்று பாசறை பயிற்சி பாசறை பயிலரங்கம் நடக்க வேண்டும். பயிலரங்கத்தில் பங்கேற்கின்றவர்கள் கேள்விகளை பேச்சை உள்வாங்கி கேள்விகளை தொடுக்க வேண்டும். பேச்சா வந்திருக்கின்ற ஆளுமைகளும் உங்களிடம் கேள்விகளை தொடுக்கின்ற விதத்தில் தலை சிறந்த ஆளுமைகளாக வருவார்கள் என்று சொன்னால், இது போன்ற பயிற்சி பாசறையில் திராவிட இயக்கத்தில் பங்கேற்றவர்கள் தான் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து முன்னணி தலைவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எதிர்காலத்தில் எல்லா சவால்களுக்கும் சவால் விடுகிற இடத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சிறந்த ஆளுமைகளாக அறிவார்ந்த களத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாசறை இன்னும் தொடர வேண்டும், இன்னும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, டீயும் கொடுங்க. இறுதியாக நம்முடைய தோழர் வன்னியர் தோழர் பேசுவாங்க. அதோட நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அப்படியே உட்காருங்க. டீயை கொடுங்கப்பா. டீயும் ஸ்நாக்ஸும் கொடுங்க. கொஞ்ச நேரம் பத்திரிகை சந்திப்பு. நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் அன்சாரி அவர்கள் நினைவு பரிசு புத்தகம் வழங்குகின்றார். பேரும் கொடுத்துரு ஒரேதியா. எல்லாம் போறீங்க, உட்காருன்னு சொல்றேன்ல. வீடியோ எடுத்து எப்படி உட்கார வெறும் காலிச்சேர் எடுப்பாங்களா? லைவ் ஆஃப் பண்ணுப்பா. ஏப்பா டீயை உட்காருங்க. இப்ப பிரஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே வீடியோ எடுப்பாங்க.